அவனு திமுக இவனு திமுக, அவனுக்கு அரை விஷயம் எடுப்பான், இவனுக்கு அரை விஷயம் எடுப்பான். அவனுக்கு தலைவர் கருணாநிதி, இப்போ ஸ்டாலின், 2 பேருக்குமே தலைவர் ஸ்டாலின், 2 பேருக்குமே கொடி திமுக, 2 பேரும் சண்டை கொடுக்குறான். செயலாளர், கவுன்சிலரு, இப்படி இருக்கிற ஆட்கள் பூராம நம்முடைய விசுவாசத்தை நேருட விசாரிக்கணும்னு எங்கே நிரூபிக்கணும், எங்கே போய் உடைக்கிறான். நீங்கள் அங்கே இருக்கிற காரு வண்டி வாகனம் வீடு கேட்டு எல்லாம் கல்லை வச்சு உடைக்கிறான். அவன் சொந்த கட்சி வேற எதிர்கட்சியெலாம் இல்லை, நாடாளுமன்ற உறுப்பினரே திமுக தொண்டனே உடைக்கிறான். கல்வெட்டு வைக்கிறான் நிகழ்ச்சி ஒன்று. அந்த கல்வெட்டில் அமைச்சர் வந்து கலந்துக்கிறாரு. அமைச்சர் பேர் கல்வெட்டில் இருக்கு, எல்லாமே இருக்கு, மேயர் பேர் இருக்கு. ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவா பேர் இல்லை. நேருடைய கவனத்துக்கு போயிருக்கும், நேரு தான் அந்த பேரை தவிர்க்க சொல்லியிருக்கோம். ஏன்னா அப்போ அவர் அந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது சிவாவுடைய ஆதரவாளர்கள் நிறுத்தி கேட்குறான். நிறுத்தி கேட்கும்போது அவர் எப்போ எனக்கு தெரியாதுங்கிறார், கருப்பு கொடியை காமிக்கிறான். அங்கேயே சண்டை வரும். அடியாள், ஒரு குத்து சண்டை வீரன், மல்யுத்த வீரன், சாராய விற்கிறவன், இவர்கள் தான் நீங்கள் திமுகவுடைய பில்லர். பெரியாருக்கு துரோகம் செய்த மோசடிக்காரன் அண்ணா, கருணாநிதி 2 பேருமே கொள்கைகளை குழி தோண்டி மோசம். இது இப்போ ஒரே கட்சியில் 2 அடிச்சுக்கிறான், மண்டையை உடைச்சிக்கிறான், வெட்டுறான், குத்துறான், சாவுறான். ஏன்? யார் அதிகாரத்துக்கு வருவது? யார் மக்களை ஏமாற்றுவது? நான் உங்கள் ஜபீர். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். திமுகவை சார்ந்த மக்களவை தலைவரான திருச்சி சிவாவிற்கும் அமைச்சர் நேரு அவர்களுக்கும் இடையிலான ஒரு சண்டை. இந்த சண்டை எதனால வந்தது? இதை கொடுத்து சொல்லுங்க. இல்லை, திமுகவை பொறுத்தவரை எல்லா மாவட்டங்களிலும் இரண்டு கோஷ்டி எல்லா மாவட்டத்திலும் இருக்குது. இது அதிகாரம் வரும்போது, ஆளுங்கட்சியாக வரும்போது இது வந்து பகிரங்கமாக வெடிக்கும். நீங்கள் ஆளுங்கட்சியில் அதிகாரம் இல்லைன்னா நீங்கள் சண்டை வராது, பெரிய சிக்கல் அது வராது. இதில் அமைச்சர் திருச்சியை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் அறிவிக்கப்படாத முடியாத முதலமைச்சர் நேரு குடும்பம்தான். நேரு குடும்பம், அவருடைய தம்பி ராமஜெயம் படுகொலை இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுகிற செய்தியாக இருக்கிறது. அந்த விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா, அதிகாரத்தை பங்கு போட்டு கொள்வதிலே நடந்த மரணம் தான் அது. இங்கே ராமஜெயம் திமுக ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது டிராஃபிக்கில் ராமஜெயத்தினுடைய கார் டிராஃபிக் போலீஸு அனுமதி அளிப்பார், ஜெயலலிதாவுடைய கார் நிறுத்தப்பட்டது. இது அதிகாரம் இருக்கிற பொழுது இவர்கள் வந்து தலைகீழ் தெரியாமல் ஆடுவாங்கங்கிறாங்கல்ல, அது இதுதான் ஒரு உதாரணம். இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, திருச்சியில் நேருவுடைய கோஷ்டி தான் பெரிய கோஷ்டியாக இருக்குது. லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணுறதே இல்லை திருச்சி சிவா. அவர் டெல்லி அரசியல்வாதி, ஆனாலும் அவருக்கு சில ஆதரவாளர்கள். சிவாவுடைய வீட்டுக்கு பின்னாடியே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு விளையாட்டு திடல் கல்வெட்டு வைக்கிறாங்க நிகழ்ச்சி ஒன்று. அந்த கல்வெட்டில் அமைச்சர் வந்து கலந்துக்கிறாரு. அமைச்சர் பேர் கல்வெட்டில் இருக்குது, எல்லாமே இருக்குது, மேயர் பேர் இருக்குது. ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவா பேரில் இல்லை. அப்போது அவர் போகும்போது ஏங்க அது இது நேருவுடைய கவனத்துக்கு போயிருக்கும், நேரு தான் அந்த பேரை தவிர்க்க சொல்லியிருப்பார். ஏன்னா அந்த கல்வெட்டு மாதிரி தெரியாமல் அமைச்சருக்கு நீங்கள் அது கல்வெட்டு சிப்பி செய்யவே மாட்டான். நீங்கள் அந்த பேரை யார் எழுதி கொடுத்துருப்பா? அமைச்சர் தான் எழுதி கொடுத்துருப்பார். யார்? நேரு தான். கல்வெட்டு அமைச்சர் கலந்துக்கிறாருன்னா, ஐயா யார் யார் பேரை கல்வெட்டில் சேர்த்தலாம் அப்படின்னு கேட்கும்போது அவரே திருச்சி சிவா பேரை எழுதியிருக்க மாட்டார். இந்த கோஷ்டியை வளர்த்துறதே யார்? நான் தாண்டா இங்கே மாவட்ட செயலாளர், மந்திரி, முதலமைச்சர் எல்லாம் நான் தான். திருச்சிக்கு நான் தான் பிரதமர், அதிபர் எல்லாமே நான் தான். நீங்கள் யாரும் இதை கிளைம் பண்ணக்கூடாது. அப்போ அவர் அந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது சிவாவுடைய ஆதரவாளர்கள் நிறுத்தி கேட்குறான். நிறுத்தி கேட்கும்போது அவர் எப்போ எனக்கு தெரியாதுங்கிறார், கருப்பு கொடியை காமிக்கிறான். அங்கேயே சண்டை வருது. நீங்கள் இப்போ இவர் வந்து இந்த கல்வெட்டில் சிவா பேரை போட வேண்டாம்னு சொன்னது, நீங்கள் முதலமைச்சர் கேட்டால் கூட நான் சமாளிச்சுக்கலாம். முதலமைச்சர் நம்மளை கேட்டுற மாட்டார். முதலமைச்சர் நம்ம தான் மாவட்ட மந்திரி, திருச்சியே நம்ம தான், திருச்சிக்கு நம்ம தான் முதல்வர், இந்த கட்சியினுடைய திருச்சிக்கு பொதுச் செயலாளர் நம்ம தான். இது எல்லாமே யாருக்கு வந்துடும்? இந்த மாவட்ட மந்திரியாக இருக்கக்கூடியவருக்கு அந்த தலைக்கணம் வந்துடும். அப்போது இந்த தலைக்கணத்தின் அடிப்படையில் தான் அவருக்கு பதில் சொல்ல வேண்டியதில் போயிடுறாரு, நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. அப்போது சிவாவுடைய ஆதரவாளர் என்ன பண்ணுறான்?
சேருங்கெல்லாம் போட்டு அடிக்கிறான், உடைக்கிறான், நொறுக்கிறான். அவன் அந்த தொண்டை வந்து சிவாவோட விசுவாசத்தை காமிக்கணும். இப்போ விசுவாசத்தை ப்ரூவ் பண்ணணும். ஏன்டா நீ ஏன் எனக்கா நீ கேட்டையா? அப்படி யார் கேட்குறானோ அவன் தான் உண்மையான தொண்டை. நேருட்டியாக இருந்தாலும் சரி, சிவாட்டு இருந்தாலும் சரி, யார் சேரை உடைக்கிறானோ அவன் தான் கட்சி நடத்த தகுதியான ஆள். இப்போ சேரைக்கிற உடைச்சி கலடா பண்ணோனையும் அமைச்சர் போயிடுறாரு. அதே திமுககாரன் இங்கே சேரை உடைச்சிட்டான், அப்போ நம்ம கட்சிக்கார நிரூபிக்கணுமே. எங்கே போய் நிரூபிக்கணும்? வீட்டில் போய் விசாரிக்கும், வீட்டில் போய் நிரூபிக்கணும். நேருவுடைய ஆதரவாளர்கள், நேருவால் பதவி வாங்கி கொடுக்கப்பட்டவர்கள். நீங்கள் செயலாளர், கவுன்சிலரு, இப்படி இருக்கிற ஆட்கள் பூராமல் நம்முடைய விசுவாசத்தை நேருட விசாரிக்கணும்னா எங்கே நிரூபிக்கணும்? எங்கே போய் உடைக்கிறான்? நீங்கள் அங்கே இருக்கிற காரு, வண்டி, வாகனம், வீடு, கேட்டு எல்லாம் கல்லை வச்சு உடைக்கிறான். கட்சிக்காரன், அந்த கட்சியோட நாடாளுமன்ற உறுப்பினர், அவன் சொந்த கட்சி, வேறு எதிர்கட்சியெலாம் இல்லை, எதிர்கட்சியோ இல்லை எதிரி கட்சியோ இல்லை, அதிமுக இல்லை, யார் சொந்த கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரே திமுக தொண்டனே உடைக்கிறான். அப்போது இதை யார் அனுமதிக்கிறா? நேரு அனுமதிக்கிறாரு, நேரு கட்டுப்படுத்தக்கூடிய ஸ்டாலின் அனுமதிக்கிறார். இதெல்லாம் திராவிட இயக்கத்துக்கு ஒரு பழக்கமான விஷயம். அப்போ அது இதை உடைக்கிறாரு. உடைச்ச உடனேயுமே போலீஸ் வருது. போலீஸ் வந்தோடனையும் அவர்களை பூராமல் நீங்கள் எங்கே சேஷன் எப்படி எங்கே கொண்டு போகிறான்னு கேட்டிங்கன்னா, நேரு ஆளை கொண்டு போகல, சிவாவுடைய ஆளை தான் கொண்டு போகிறான். சிவா ஆளை கொண்டு போனவுடனையும், சிவாவில் பிடிச்சிட்டு போனவுடனையும் மற்ற 50 பேர் பார்க்குறான். நம்மளும் விசுவாச நேருடைய மந்திரியின் விசுவாசத்தை விசாரிக்கணுமே, நிரூபிக்கணுமே, போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடிக்கிறான். எங்கே? காவல்துறையில். அப்போ அங்கே ஒரு பெண் போலீஸு அந்த அம்மா தடுக்குது, அந்த அம்மாவை அடிக்கிறான். சிறைக்கு கொண்டு போய் சிறையில் போய் அடிச்சிருப்பான். எங்கே? சிறைக்கு கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணியிருந்தா திருச்சி மத்திய சிறையிலும் போய் அடிச்சிருப்பான். அப்போ தான் நிரூபிக்க முடியும். யார்கிட்ட? நேருக்கிட்ட, ஸ்டாலின்கிட்ட இல்லை. அப்போது இந்த திராவிட இயக்க கலாச்சாரம் என்பதை நீங்கள் கட்சிக்காரனை அடிப்பது, கட்சிக்காரனை வெட்டுவது, கட்சிக்காரனை கொலை செய்வது, இதுதான் தலைமையினுடைய விசுவாசம். நீங்கள் இவருடைய தாகிருஷ்ணன் கொலை எப்படி நடந்தது? மதுரையில் தாகிருஷ்ணனை கொலை வழக்கில் அழகிரியுடைய படம் தான் செய்யுது. அழகிரிட்ட தன்னுடைய விசுவாசத்தை நிரூபிப்பதற்காக முன்னாள் அமைச்சரே கொல்லப்படுகிறார். முன்னாள் அமைச்சரை நீங்கள் ஜெயலலிதா வழக்கு போட்டு அழகிரியை அட்டாக் பண்ணி அழகிரியினுடைய கைத்தறிக, அப்போ மன்னன், நீங்கள் இப்படி எல்லாமே குற்றவாளின்னு ஜெயலலிதா பிடிச்சி சிறையில் அடைக்குது. அப்போது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இது திமுகவில் கண்டிக்கப்பட மாட்டாது, திமுகவில் இது அங்கீகரிப்பார்கள், இதுதான் விசுவாசம். அப்போ தான் பதவி அதிகமாக கிடைக்கும். இதுதான் காலமாக கடைபிடிக்கப்படுகிற நடைமுறை. நீங்கள் அண்ணா கட்சி ஆரம்பித்த பொழுது அண்ணாவோடு கூட வந்த நீங்கள் சொல்லின் செல்வ சம்பத் இளங்கோவனுடைய அப்பா, அவரை இப்படி தான் அடித்து கட்சி விட்டு வெளியே அனுப்புகிறாங்க, கட்சி விட்டு வெளியே போயிடுறாரு. இது எப்போ? அது நீங்கள் திமுக ஆரம்பித்த காலத்தில் 1949 இப்படி நடக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நேர்மையான கட்சியில் இருக்க முடியாது. அடியாள், குத்துச்சண்டை வீரன், மல்யுத்த வீரன், சாராய விற்கிறவன், இவர்கள் தான் நீங்கள் திமுக அதிமுகனுடைய பில்லர், தாங்கி பிடிப்பவர்கள். இவர்கள் தான் மக்களுடைய பிரதிநிதிகள், இவர்கள் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள். அப்போ இந்த தகுதி இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். இதை மக்கள் அதை சகஜமாக எடுத்துக்கோன்னு இந்த தலைவன் நம்புகிறான். அதனால் இதெல்லாம் மிக சாதாரணமாக நீங்கள் காரை உடைச்சா, வண்டி உடைச்சா உடனே 3 பேர் ரிமாண்ட் பண்ணால் ஸ்டாலின் கூப்பிட்டு நேரிட்ட சொன்னார், நீ போய் அவரை கூப்பிட்டு பேசுனேன். 2 பேர் உட்காந்து சிவா சொல்லிட்டார், தனி மனிதனை விட இயக்கம் தான் முக்கியம், அடிச்சிட்டு போங்கடான்ட்டார். தனி மனிதனை விட இயக்கம் தான் முக்கியம், அவன் அடிச்சிட்டு போகிறான். இன்னும் கொஞ்சம் கழிச்சு என்ன அடிப்பான்? வீட்டில் போது பொம்பளையெல்லாம் அடிப்பான், குழந்தை குட்டியெல்லாம் அடிப்பான். அப்போ அது தனி மனித முக்கியம் இல்லை, எது முக்கியம்? இயக்கம் தான் முக்கியன்றவர். அப்போது இவர்களுக்கு வேறு வழியே இல்லை. அரசியல் நடத்துவதற்கு, இந்த மலிவான அரசியல் நடத்துவதற்கு இவர்களுக்கு இதுதான் நீங்கள் அடிப்படை கொள்கை. அதனால் மக்கள் தான் இவர்களை புறக்கணிக்கணும். காலகாலமாக இந்த இரட்டை பிரச்சனை, 2 பேர் யார் பெரியவங்கன்னு காமிக்கிற இந்த பிரச்சனை எல்லா கட்சிகள்லையும் இருந்துகிட்டு இருக்கு. இதன் விளைவாக நிறைய கட்சிகள் பிளந்து 2 கட்சிகளாக ஆனதுன்னு நம்ம பார்க்குறோம். இது இப்போ இன்னுமேலும் தொடருமா, இல்லை இது அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, இது திராவிட இயக்கங்கள் ஆரம்பித்த காலத்திலிருந்து திராவிடர் கழகம் வேறு, திராவிட இயக்கங்கள் வேறு. நீங்கள் பெரியார் இயக்கம் இருக்கும்போது இப்படி நடந்ததே இல்லை.
அவன் பூராமே பதவிக்கே சண்டை பிடிக்க மாட்டான். எல்லாமே சமூக சேவை, மக்களுக்கான அரசியல், பகுத்தறிவு, சுயமரியாதை, பெண்ணடிமை, மூடநம்பிக்கை ஒழிப்பு, கடவுள் மறுப்பு, இதெல்லாம் மனித குலத்தினுடைய அடிப்படை தத்துவங்கள். இதுக்காக கட்சி இருந்தது. அதான் திராவிட கழகம். இவர்கள் எதுக்கு வந்தான்? பொறுக்கி திங்கிறதுக்கு வந்தான். இவர்கள் பூரா எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மக்கள் சொத்தை கொள்ளையடிக்கணும், கவுன்சிலர் ஆகணும், மேயர் ஆகணும். இது அப்போ அதுக்கு எவ்வளோ முரண்பாடு இருக்கு பாரு. பெரியார் சொல்ற முட்டாள்கள் ஓட்டு போடுறான், அயோக்கிய ஆட்சிக்கு போகிறான், என்னடா அரசியலுங்கிறார். இவன் பூரா இல்லை அரசியல் அதிகாரம் தான் எனக்கு வேணும். இப்போ அரசியல் அதிகாரம் எங்கே போய் நிற்குது? இப்போ உதயநிதி தான் 50 தலைவர்களும் பெரிய தலைவர். அப்போது மக்களுக்கு அரசியல் சொல்லி கொடுக்கப்படவில்லை. அரசியல் சொல்லி கொடுத்தா அவன் என்ன நினைப்பான்? இவனுக்கு ஓட்டு போட மாட்டான். அதனால் அரசியல் சொல்லி கொடுக்காமே வைத்திருப்பதா திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை தத்துவம். திருச்சியில் நடந்த சம்பவத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது திருச்சி சிவாவை காட்டிலும் நேருவினுடைய பலம் கூடியிருக்கா, அதிகமாக இருக்கிறதா? இல்லை, எப்போவுமே திருச்சியில் நேரு தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி, எப்போவுமே நேரு தான் மாவட்ட செயலாளர், அறிவிக்கப்படாத மந்திரி. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவருடைய கட்டுப்பாட்டில் டோட்டலாக திருச்சி மாநகர் புறநகர் முழுக்க அவர் தான் எதையும் தீர்மானிக்கக்கூடியவர். யார் எம்எல்ஏ, யார் மேயர், யார் மாநகர மாமன்ற உறுப்பினர், கவுன்சிலர், ஒன்றியம், நகரம், பேரூராட்சி தலைவர், இப்போ எல்லாம். அப்போ இந்த பதவி யார் சொன்னால் கிடைக்கும்? நீங்கள் ஸ்டாலினுக்கு லிஸ்ட்டு கொடுக்குறவர் யார்? நேரு தான். அப்போது நேருவுடைய விசுவாசியாக இருந்தால் மட்டுமே இந்த கட்சியில் தாக்கு பிடிக்க முடியும், திமுகவில் நிற்க முடியும். நேருவை நம்ம அனுசரித்தா தான் மேயர் ஆக முடியும். இப்போ இருக்கிற மேயரு, நீங்கள் எனக்கு மேயர் ஆக்கி ஆகணும்னு காலில் கையில் விழுந்து கும்பிட்டு, நீங்கள் மேயர் நீங்கள் சொல்லுங்கள், நான் போய் வேலை பார்க்குறேன், சரிடா நீ தாண்டா மேயர் போ, இப்படி தான் மேயரே வர்றாங்க. வேறு தகுதியின் அடிப்படையில் இல்லை. யாருடைய விசுவாசி? நேருனுடைய விசுவாசி. திமுக விசுவாசி அல்ல, நேருவுடைய விசுவாசி. அப்போ அவன் சிவா வீட்டை அடிக்கத்தானே செய்வான், காரை உடைக்கத்தானே செய்வான். யார் காரை உடைக்கிறானோ, அதிகமாக வண்டியை உடைக்கிறானோ, யார் கள்ளக்குண்டு எறிகிறானோ, இவர்கள் தான் பதவிக்கு வர தகுதியானவர்கள், அரசியல் வருவ தகுதியானவர்கள். நேருவுடைய விசுவாசிகள். அடுத்து இவன் தான் எம்எல்ஏ தயார், அப்படி இவன் தான் எம்பி தயார். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இது அவருக்கு கீழே தான் நடந்திருக்குன்னு சொல்கிறீங்களா? ஏன்னா நேற்று சண்டை, அதுக்கப்புறம் 2 பேரும் சந்தித்து பேசும்போது, நான் இல்லை இது நடக்கும்போது திருச்சி சிவாவும் இங்கே இல்லை, இது எனக்கு தெரியாதுன்னு அவருடைய தரப்பில் சொல்கிறாரு. நேரு அவர்களும் அதே தான் சொல்கிறாரு, இது எனக்கு தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது இவர்களுக்கு தெரியாமல் நடந்திருக்குமா? 100% வாய்ப்பு இல்லை. சிவா நீங்கள் லோக்கல் அரசியல்வாதி அல்ல, அவர் டெல்லி அரசியல்வாதி. அவரே சொல்கிறாரு, நேரு செய்கிற வேலையை என்னால் செய்ய முடியாது, ஆனால் நான் டெல்லி செய்கிற வேலையை ஓப்பனாக சொல்கிறார். அப்படியே என்ன, இங்கே பிளாட்ஃபார்ம் யாருது? திருச்சி பிளாட்ஃபார்ம் நேரு தான். அப்போ நேருடைய அதிருப்தியாளர்கள் எங்கே வர்றான்? சிவாட்ட வர்றான். அப்போ நேரு எதை சொல்லுகிறாரோ அதுதான் திருச்சி அரசியல். நேரு எதை சொல்லுகிறாரோ அதுதான் திருச்சியில் மேயர் அரசியல். ஒன்றியம், நகரம், புறநகர் எல்லாமே நேருவுடைய கட்டுப்பாடு இருக்கிறதுனால நேருவுக்கு தெரியாமல் அது கல்வெட்டு சிவா பேர் விடப்பட்டு போயிருக்காது. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அடித்தது எல்லாமே நேருவுடைய கவனத்திற்கு தெரியாமல் நடக்க வாய்ப்பில்லை. திருச்சியை பொறுத்த அளவில் திருச்சி சிவா நேருவா அப்படின்னு ஒரு பிம்பம். மற்ற மாநிலங்களிலும் இது போல ஒரு நிகழ்ச்சி தொடர்றா? இது மாதிரியான ஒரு நடைமுறை இருக்கா? நானா நீயா என்ற போட்டி நிலவுகிறதா? இல்லை, எல்லா மாவட்டங்களிலும் 2 கோஷ்டி இருக்குது. வலுவான கோஷ்டி, வலுவிழந்த கோஷ்டி. நீங்கள் தூத்துக்குடியில் எடுத்துட்டிங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன்னா இப்போ இருக்கிற அமைச்சர் கீதா ஜீவன், தூத்துக்குடி பெரியசாமி மகன். 2 பேர். அப்போ அவங்க அப்பா மகன் 2 பேருக்குமே தூத்துக்குடி பெரியசாமி அதிகாரத்தில் இருக்கும்போது அனிதா ராதாகிருஷ்ணன் பெரியாளா, தூத்துக்குடி பெரியசாமி பெரியாளான்னு. அவர் அண்ணாதிமுக வந்தவர். யார்? அனிதா ராதாகிருஷ்ணன். அப்போது இப்போ தூத்துக்குடியில் நீயா நானான்னு இப்படி ஒவ்வொரு மாவட்டங்கள்லையுமே, கோயம்புத்தூர், மதுரையில் இப்போ அழகிரி தான் அரசியல் பண்ணுறாரு. அதே போல் பிடிஆர் பள்ளிவாள் ராஜன், இந்த பக்கம் மூர்த்தி வணிக வரித்துறை அமைச்சர். 2 பேருக்குமே சண்டை வருதே, 2 பேருக்கும் பிரச்சனை இருக்கு. நீங்கள் ஸ்டாலின் கூப்பிட்டு 2 உட்காந்து பேசுங்கிறாரு, பேசலாம் மொழி சண்டை பிடிக்கிறான். 2 பேருமே நீங்கள் 2 இவர் அமைச்சர், அவர் அமைச்சர். இப்போ இவருக்கு வேண்டியவர் வீட்டில் அவர் ரைடு விடுவார், அவருக்கு வேண்டிய வீட்டில் இவர் ரைடு விடுவார். அவனு திமுக, இவனு திமுக. அவனுக்கு அரை விஷயம் எடுப்பான், இவனுக்கு அரை விஷயம் எடுப்பான். அவனுக்கு தலைவர் கருணாநிதி, இப்போ ஸ்டாலின். 2 பேருக்குமே தலைவர் ஸ்டாலின், 2 பேருக்குமே கொடி திமுக. 2 பேரும் சண்டை கொடுக்குறான். அதிகாரத்தை யார்
அதிகமாக சுவைப்பது, அதிகாரத்தை யார் மீறுவது, சட்டத்தை யார் மீறுவது, நீங்கள் யார் அரசு பணத்தை கொள்ளையடிப்பது, இதுதான் அரசியலே தவிர மக்கள் சேவை என்பது அங்கே இல்லை. ஆனால் மக்கள் தான் நம்மளால் 2000 ஓட்டு போடுறானே, 500 ஓட்டு போடுறான், 1000 ஓட்டு போடுறான், 200 ஓட்டு போடுறான். அப்போது அரசியல் நேர்மையாக, நியாயமாக, நீதியாக கக்கனையும் காமராஜையும் ஜீவாவையும் ரெட்டமலை சீனிவாசனையும் அயோத்தியாசர் பண்டிதரையும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஒரே ஆள் யார்? காந்தி. காந்தி எல்லா நோட்லையும் இருக்கார். நோட்டை கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுறான், நோட்டை கொடுத்தா அவன் ஓட்டை போட்டுறான். அப்புறம் எதுக்கு நீங்கள் அரசியல் பண்ணணும்? யாரும் தேவையில்லை. கக்கனும் தேவையில்லை, காமராஜும் தேவையில்லை, பெரியாரும் தேவையில்லை, சாதி ஒழிப்பு தேவையில்லை, பெண் அடிப்பு தேவையில்லை, பகுத்தறிவு தேவையில்லை. பழைய பிற்போக்கு தனமான அத்தனை கொள்கைகளுமே பெரியாருக்கு துரோகம் செய்த மோசடிக்காரன் அண்ணா, கருணாநிதி 2 பேருமே கொள்கைகளை குழி தோண்டி போஸ்ட்டான். இது இப்போ ஒரே கட்சியில் 2 பேரும் அடிச்சுக்கிறான், மண்டையை உடைச்சிக்கிறான், வெட்டுறான், குத்துறான், சாவுறான். ஏன்? யார் அதிகாரத்துக்கு வருவது, யார் மக்களை ஏமாற்றுவது, யார் எம்எல்ஏ ஆகிறது, யார் மேயர் ஆகிறது? அப்போ இதுதான். இதில் பலம் கூடுமே குறையுமே தவிர சண்டை சச்சரவு இல்லாத மாவட்டங்கள் இல்லை, ஒன்றிய நகர கிளை வரைக்கும் இல்லை. கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம்.